ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க. அந்த உத்தியோகத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு தேடி வரணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், தலைமை பதவி உங்களை தேடி வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த அற்புதமான கோவிலுக்கு நீங்கள் போய் வந்தாலே போதுங்க. ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்க, அதில் மாவட்ட அளவில் ஏதாவது ஒரு செயலாளர் பதவி கிடைக்கணும், அல்லது தலைமைக்கு கொஞ்சம் நெருக்கமாகணும், அல்லது சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். இந்த மாதிரி ஒரு சவாலான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வாங்க. பொதுவாக குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். பொதுவாக மலை மேலே ஏறி தான் நாம் போய் முருகப்பெருமானை வணங்குவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முருகன் மலைக்கு கீழே போய் நீங்கள் வணங்க வேண்டியதாக இருக்குது. போன உடனே ஒரு முருகன் இருக்கிறாரு, அவரை நீங்கள் கும்பிடலாம். அவருக்கு கீழே அந்த தலத்துக்கு கீழே போனீங்கன்னா இன்னொரு முருகனை நீங்கள் கும்பிடலாங்க. மன்னர் ஒருவர் காட்டுக்கு வேட்டையாடச் செல்கிறார். வேட்டையாடி கொஞ்சம் களைப்படைகிறார். அங்கே ஒரு சுனை இருக்குது. அந்த சுனை நீரை எடுத்து அருந்துகிறார். அப்படியே கண்ணயர்ந்து போகிறார். அப்போ முருகப்பெருமான் கனவிலே தோன்றி இந்த சுனைக்கு அருகிலேயே எனக்கு ஆலயம் எழுப்பு அப்படின்னு கட்டளை இடுகிறார். உடனே முருகபக்தனான அந்த மன்னரும் இந்த சுனைக்கு அருகிலேயே ஒரு முருகப்பெருமானை வழிபட்டு, அதாவது முருகப்பெருமானை கோவில் அமைத்து வழிபட்டு வருகிறார். காலப்போக்கில் அந்த கோவில் கொஞ்சம் பின்னமடையுது. அருள்மிகு திருமுருக கிருபானந்த வாரியார் 1979 அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுது அந்த பழைய சிலையை அகற்றிவிட்டு புதிதாக முருகப்பெருமானை வைத்து வழிபடும் முடிவெடுக்கிறார். ஆனால் அந்த பழைய சிலை, அந்த மன்னன் வடித்து வைத்த அந்த சிலையை அகற்றவே முடியலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, நகர்த்தவும் முடியல, அகற்றவும் முடியலை. இன்றைக்கும் போனீங்கன்னா அந்த முருகப்பெருமான் அங்கே தான் இருக்கிறார். அதனால தான் அந்த முருகப்பெருமான் இருக்கும்போதே இன்னொரு முருகப்பெருமானை வைத்து ஆலயம் அமைத்து வழிபடுறாங்க. இந்த புதிதாக அமைக்கப்பட்ட மேல் தட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீர் எல்லாமே ஒரு சின்ன துவாரம் மூலமாக கீழே இருக்கிற முருகப்பெருமானுக்கும் சென்றடைகிறது. அப்போ 2 முருகப்பெருமான் இங்கே காட்சி கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. இங்கே வள்ளி தீர்த்தம் கிணறு வடிவில் இருக்கிறதுனால இங்கே இந்த ஏரியாவுக்கு மலைக்கேணி அப்படின்னு ஒரு பேரும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அழகாக காட்சியளிக்கிறார். கருவறையில் முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் இங்கே அழகாக காட்சி கொடுத்துருக்கார். வலது கையில் தண்டம் ஏந்தி கிரீடத்துடன் ராஜ அலங்காரத்துடன் இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அதே மாதிரி முருகனுடைய சன்னதிக்கு இருபுறமும் வள்ளி தெய்வானை இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போனால் பல பிரச்சனைகள் தீருங்க. தலைமை பதவி தேடி வரும், பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தெய்வானை தீர்த்தத்திலே நீங்கள் நீராடி ஸ்ரீ தெய்வானையை வணங்கும் பொழுது திருமணம் சீக்கிரம் கூடி வரும், குழந்தை பாக்கியம் அதெல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். இப்படி அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே ஒரு முறையாவது நீங்கள் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். குடும்பத்திலேயும் ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உங்களுக்கு தேடி வருங்க. சூரசம்ஹார திருவிழா திருச்செந்தூரிலே அறுபடை வீடுகளில் நடைபெறுவது போல் இங்கேயும் அந்த 6ஆம் நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக இங்கே விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்க. அதனால் இந்த பழமையான திருக்கோவில் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானாக இவர் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருக்கோவில் எங்கே இருக்குன்னா திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. இந்த திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அருமையான திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதனால் இந்த திருமலைக்கேணி, அதாவது திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை நீங்கள் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்னவோ அதெல்லாமே தேடி நடக்கும். உங்களுடைய என்னென்ன வேண்டுதல்களோ
அதெல்லாம் நிச்சயமாக நிறைவேறுங்க. புது வேலை கிடைக்கவும், இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும், தலைமை பதவியை தக்க வைத்து கொள்ளவும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியரை திருமலைக்கேணி அப்படிங்கிற ஊரில் எழுந்தருளிக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளை சென்று தரிசனம் செய்வோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதி நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் அல்ல ஸ்ரீ முருகப்பெருமானின் திருவருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.